Hello student, 10th standard, exercise 3.2, question number 1, subdivision number 2, GCD find 1. X power 4 minus 1 கொடுத்தாங்க. Descending order எழுதிக்கிறோம். X power 4, X cube இல்ல 0x cube, next X square இல்ல 0x square, next X இல்ல plus 0x minus 1. Next, இதை f of x எடுத்துக்கிட்டோம். இதை g of x, x cube minus 11x square plus x minus 11. கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். டிவிஷன் அல்காரிதத்தை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ டிவிஷன் அல்காரிதம்னா எது கிரேட்டஸ்ட் வேல்யூவா இருக்குதோ அது டிவைடண்டா மாறிடும். x பவர் 4 உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. நெக்ஸ்ட் x கியூப் உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 0. x உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 0. x உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 0. கான்ஸ்டன்ட் வேல்யூ -1. நெக்ஸ்ட் g of x, x cube உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -11. x உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. கான்ஸ்டன்ட் வேல்யூ -11. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 1. 1 மல்டிப்ளை பண்ணுங்க. 1 1 பண்ணா 1. நெக்ஸ்ட் பிளஸ் அண்ட் மைனஸ் -11. நெக்ஸ்ட் 1 இருக்குது 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளஸ் அண்ட் மைனஸ் -11. சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் 1 மைனஸ் 1 ஜீரோவா மாறிடும். ரிமைனிங் பிளஸ் 11. நெக்ஸ்ட் -1. நெக்ஸ்ட் பிளஸ் 11. நெக்ஸ்ட் -1 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 11. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 11. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. டிவைட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ 11. 11னா பிளஸ் 11. 11ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 11 கிடைக்குது. நெக்ஸ்ட் பிளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் 121 மைனஸ் 121. நெக்ஸ்ட் 11. நெக்ஸ்ட் பிளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் 121. சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணிருங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் 11 மைனஸ் 11 ஜீரோவா மாறிடும். இது பிளஸ்ஸா மாறிடுது. பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் பிளஸ். பிளஸ் 121 இருந்து 1 போச்சுன்னா 120. நெக்ஸ்ட் பிளஸ் 11 மைனஸ் 11 ஜீரோ. நெக்ஸ்ட் பிளஸ் சிம்பிள் பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் பிளஸ். 121 இருந்து 1 போயிடுச்சுன்னா 120. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். இந்த மாதிரி ஆர்டர் கம்மியா வந்துருச்சுன்னா அது ரிமைண்டரா மாறிடும். இதுல ஏதாவது காமனா நம்மளால எடுக்க முடியுமா? 120 நம்ம காமன் எடுக்கலாம். 120 காமன் எடுத்தனா 1 0 1. இது வந்து டிவைடண்டாவும் இது டிவைசராகவும் இது டிவைடண்டாவும் மாறிடும். டிவைடண்டா நமக்கு வரக்கூடியது 1 minus 11. நெக்ஸ்ட் 1 minus 11. டிவைசரா வரக்கூடியது 1 0 1. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. டிவைட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ 1. இங்க 1 கொடுத்துருங்க. மல்டிப்ளை பண்ணுங்க. 1. நெக்ஸ்ட் 0. நெக்ஸ்ட் 1. சிம்பிள்ஸ் மாத்திருங்க. மைனஸ் 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 பிளஸ் 1 மைனஸ் 1 ஜீரோ ஆயிடும். நெக்ஸ்ட் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். -11. நெக்ஸ்ட் பிளஸ் 1 மைனஸ் 1 ஜீரோவா மாறிடும். நெக்ஸ்ட் -11 அப்படியே கொடுக்கும். இதுல இருந்து நம்மளால காமனா வெளியில் எடுக்கலாம். இல்லாட்டி அப்படியே சால்வ் பண்ணாதான் சால்வ் பண்ணிக்கலாம். -11 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -11. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. டிவைட் பண்ணா -11. இங்க -11 கொடுத்துருங்க. -11 மல்டிப்ளை பண்ணுங்க. -11 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 0. நெக்ஸ்ட் -11. இந்த சிம்பிள்ஸ் மாத்திருங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் -11 பிளஸ் 11 0 0 0 0 தான். -11 பிளஸ் 11 0. நமக்கு 0 வர வரைக்கும்
ஜிசிடி ப்ராசஸிங் நடந்துகிட்டே இருக்கு. இது ஜீரோவை மாத்துது, கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஜிசிடி எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் உடைய ஜிசிடி கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் 1 ஆர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இதான் நமக்கு தேவையான ஜிசிடி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.